ஃபாரினுக்கு போயிட்டு இந்த இடம் சூப்பருங்க, மறுபடியும் போனா இங்க தான் போனோம் அப்படின்னு மைண்ட்ல இருக்கிறது எந்த இடம்? என்னோட ஃபேவரட் இடம் துபாய் தான். ஏன் வெயில் அடிக்குமாங்க? இல்ல துபாய். துபாய் ராமர்லாம் துபாய் போய் ஒட்டக தலைக்கறி சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்காரு. ஐயா உனக்கு வாக்குல சனி, வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. ஷபானா ஷேக் தான் வேணும்ன்றாங்க. துபாய் ஷேக். நீ துபாயில இருந்து ஷேக் வருவாரு அப்படின்னு நினைச்சிருப்ப, ஆனா கேக் வருவாருன்னு பார்த்தா நமக்கு போன கேக் வருதுன்னு பயப்படாதீங்க. கடலை முத்தா நல்லா பண்ணுவாரு, பண்ணி கொடுப்பாரு. சிங்கம் களை இறங்கிருச்சு. துபாயில இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடலை வந்தடைந்தார். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சார் ஜனகராஜ் சார் கிட்ட தானே இது? ஐயா மீச துரு பிடிச்சிருக்கியா? நினைச்ச திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. வந்த உடனே என்னை வந்து இதுல போக விடுங்க, வந்த உடனே நீ உழப்பாதீங்க. ஐயா குடோன் ஒன்னு ரெண்டுக்கு வேணும், உள்ள ஏதாவது ரெண்டுக்கு வேணுமா மூணுக்கு வேணுமா கரெக்டா கேட்டு சொல்லு. ரெண்டுக்கு வேணும், ரெண்டுக்கு வேணும். ஃபர்ஸ்ட்லயே அப்படி போயிடுச்சு. ஐயா அதை கட் பண்ணிருங்க, கட் பண்ணிருங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நீ காருத்து இருக்கு அவள தள்ளிகள் தவள மாதிரியே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸா? இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். ஆமா நீ எங்க சமைக்கிற மேல தானே உட்கார, உனக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் வேணும்? நாங்க பண்றதுதான் பெர்ஃபார்மன்ஸ். உனக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு நான் கேடு கட்டு போயிரல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு சாதாரண வேலை பண்ணல துபாயில, ஒட்டகத்துக்கு பிரசவம் பாக்குற வேலை. ஏணி போட்டு ஏறி அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு வருவார். ஐயோ நாலு நாலு நாலு. ஓ முடிஞ்சா கலையா. என்ன கன்சோல் ஏதோ கசகசன்றாங்க, என்னன்னு பாருங்க. இல்ல வருமா வராதா? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். வேர்ல்டுலே வந்து பார்த்தனா மூஞ்சில 2 தொப்புள் இருக்கிற ஒரே ஆள் இவர்தான். தலைவா செய்யணும் தலைவா. இப்பவே செஞ்சிரேன், கடைசில கூட அப்புறம் பாத்துக்குறோம். நீ முதுகுல 2 தொப்புள்னா அப்பவே யாரும் சிரிக்கல. முதுகுல 2 தொப்புள் இருக்குன்னா யாராவது சிரிப்பாங்களா? என்ன நான் அழணுமா? நான் அழறத நீ பாக்கணுமா? நான் அழறதா இல்ல, இன்னும் கஷ்டத்தை குடுக்குறியா குடு. ஈவென்ட் போயிட்டு வர்றாரு, ஒரே மழை பெய்யுது, சோண்டு ஊத்துது. வழி இல்ல, பக்கத்துல வீட்டு பக்கத்துல ஒரு பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்க. அந்த பள்ளத்துல காலை விட்டு உளுந்துட்டார் கீழே. கீழே உளுந்து 2 முட்டையில அடிபட்டுருச்சு. பையன் உங்க ஒய்ஃப் எல்லாம் எங்க காணோம், எப்ப வருவார் வைக்கிறாங்க. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. அடிபட்டு அப்படியே தவந்து தவந்து போறாரு. அவங்க பையன் பார்த்துட்டு கூட 4-5 நாக்குப்பூச்சி எல்லாம் போகுது. அம்மா அம்மா நிறைய நாக்குப்பூச்சி வீட்டுக்குள்ள வருதுமான்னாரு. ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, விளக்கமாறு எடுத்து எல்லாத்தையும் கூட்டி தள்ளிட்டாங்க. அப்ப நாக்குப்பூச்சியோட 4 பிறல் பிறண்டு அங்க போய் கிடக்குறாரு. சார் கார்த்திக் ஒரு நாக்கு பூச்சி இருக்கு. அதையோட சொல்லும் போது சுவாரஸ்யம். நான் ஈவென்ட்டுக்கு போனா மழை வந்து நாக்கு பூச்சியோட வந்தாருன்னா என்ன சுவாரஸ்யம் இருக்கு? என்ன சுவாரஸ்யம் இருக்கு? சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேப்பா. புகழும் வரும் ஒரு நாள் வந்து மலேசியா போயிருந்தாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஃபாரின் போகும்போதெல்லாம் எப்பவுமே டிக்கெட் எடுக்கவே மாட்டார். மலேசியா மலேசியா என்ன உனக்கு என்ன? இப்படி போகும்போது காமெடி சிதைஞ்சு போயிருது. அப்புறம் ஒரு மியூசிக் போடுற, அது ரொம்ப அமைதியா இருக்கு. ஆமா இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. வீட்டுல எல்லா குப்பையும் ஏன் தள்ள கொட்டு. போகும்போது மாப்பிள்ள நான் டிக்கெட் எடுக்கல, உன் பேக்ல உட்காந்துக்கிறேன். சரி மாமான்னு, உனக்கு 300 ரூபாய் தர்றேன் மாப்பிள்ள. கொண்டு போய் மேடம் லக்கேஜ்ல போடணும் போட்டிருக்காங்க. 15 கிலோவுக்கு மேல வந்து லக்கேஜ்ல போடணும். அந்த அம்மா தூக்கி போட்டுட்டு 13 கிலோ அதை எடுத்துட்டு போயாங்க. பேக்கை தூக்கி நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், பஞ்சுவாலிட்டியான மேன். 9 மணி கால் ஷீட்டுக்கு 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிப்பாரு.
பயங்கரமான ஒரு எப்படி பஞ்சுவாட்டில வர மிஞ்ச முடியாது. எப்படி நாம இருங்க, நான் சொல்ற மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்க. ஷார்ட் சிட்டி சப்ளம் போட்டு நேர ஓவர் ரூமுக்கு போவார். 7 மணி வரைக்கும் எலியோட வாழை பிடிச்சு விளையாடுவார். உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. கிச்சனுக்கு வருவார். சைலண்ட்ல போட்டு பூனை போட்டு 1/2 மணி நேரம் விளையாடுவாரு. 9 மணிக்கு தான் பாத்ரூம்குள்ள போவாரு குளிக்க. ஷவர் ஆன் பண்ணிட்டு ஷாம்பை போட்டு தலையில இருக்க எடுத்து முட்டை விட்டு 30 நிமிஷம் விளையாடுவாரு. இப்ப செஞ்சு விட்டாச்சு. உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் புத்தி வரும். போன் பண்ணி செய்யுங்க, நல்லா இருக்கு. வேணாம் நான் போறேன். பூரா பாக்குறதுக்கே இப்ப தாங்க நல்லா இருக்கு, ஒரு ட்ரெண்டிங்கா இருக்குன்றாங்க. என்னதான் நான் பண்றது? போலாம்ங்களா? போலாம் ராமண்ணா.